வணக்கம் சார். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் P.O. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஓட்டு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை வைத்து அந்த மிஷினை மாற்றி அமைக்க வேண்டும். பொதுமக்களை IS அதிகாரியும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஏமாற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி உங்களை நம்பி ஓட்டு போடும் மக்களுக்கு நம்பத தன்மையாக மிஷின்களை ஓட்டு போடும் மிஷின்களை அமைக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மனிதர்கள் இத்தனை ஆயிரம் ஓட்டில் வித்தியாசத்தில் செவிப்பார்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய வல்லுநர்கள், அப்படி இயக்கத்தில் உள்ள மனிதர்கள் முதல் சிந்திக்க வேண்டும். ஓட்டு போடுற மிஷினை 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியாது என்று தேர்தல் கணிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஓட்டு போடுற மிஷின்ல 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியாது என்று தேர்தல் கணிப்பு மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? மனிதர்களே, ஓட்டு ஒவ்வொரு மனிதர்கிட்ட போய் யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு ஓட்டு தேர்தல் கணிப்பை சொல்லக்கூடிய மனிதர்களே, உங்களை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியாதுன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை தான் படிக்காத ஒரு பாமரன் தருமபுரியிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியா முழுவதும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேர்தல் கணிப்பை கூறக்கூடியவர்களுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை நான் போட இருக்கிறேன். அதை கவனிச்சு பாருங்க, வாசகத்தையும் பாருங்க. இந்த அதாவது தேர்தல் கணிப்பு என்ற உண்மையில் நீங்க இது நாள் வரைக்கும் தேர்தலை கணிச்சு சொன்னது மாதிரி நடந்திருந்தது உண்மையாக இருந்தது என்றால், நீங்கள் இந்த ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷின்ல 100க்கு 100 போர்ஜரி எப்படி பண்ண முடியும் அப்படின்ற சிந்தனையை எழுப்ப வேண்டும். உங்களுடைய ஓட்டு தேர்தல் கணிப்பை சொல்லக்கூடிய சமுதாயம் பூராமே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். இந்த மிஷினை, நான் செய்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓட்டு போடக்கூடிய கம்ப்யூட்டர் மிஷின், நவீன மிஷினை ஏற்கனவே நடைமுறையில் நீங்கள் பார்த்த ஓட்டு போடும் மிஷினையும் வைத்து இரு மிஷின்களிலும் இயக்கங்கள் புரிந்து அதற்கு பிறகு தேர்தல் கணிப்புகளை சொல்லுங்கள். இன்னும் 6 மாதம் தான் தேர்தல் இருக்கு, 8 மாதம் தான் தேர்தல் இருக்கு, இப்படி என்று சொல்லாமல் படித்த மனிதர்களே, இனிமேலாவதும் இந்த மாதிரி அறிவியல் இயக்கத்தை பார்த்துட்டு நீங்க அறிவியல் சிந்தனையோட நீங்க இனிமேல் பேச வேண்டும். ஆகையினால் உங்களுடைய தேர்தல் கணிப்புகளை இனிமேல் நீங்க சொல்வதை விட்டுவிட்டு உண்மையை பேச நீங்க வர வேண்டும். தேர்தல் இத்தனாயிரம் ஓட்டில் செய்ப்பார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுது. ஓட்டில சாப்ட்வேர் புரோகிராம், மைக்ரோ சாப்ட்வேர் புரோகிராம் படித்த மனிதர் தான் நிர்ணயிக்கிறார். எப்படி என்றால், IS அதிகாரிகள் எல்லாரும் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். அதே மாதிரி அரசு ஊழியர்களும் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். இவ்வளவு கட்டுக்கோப்போட இயக்கத்தை வைத்து கொண்டு அதுல இந்த ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷின் மைக்ரோ சாப்ட்வேர் இன்ஜினியரும் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்களை வைத்து ஒரு 100 ஓட்டு இந்த தொகுதியில இருக்குன்னா ஒரு 50% எல்லா கட்சிக்கும் போறது மாதிரி பண்ணிட்டு 50% ஓட்டு ஆளுங்கட்சிக்கு வர்றது மாதிரி ஏற்பாடு செய்ய முடியும். மைக்ரோ சாப்ட்வேர் படித்த அந்த மனிதர்கள் அந்த புரோகிராம் எழுத முடியும்.
அதைத்தான் நான் வலியுறுத்துறேன். போட்டா 100 பேரை எடுத்துருது, 50 ஓட்டு எப்படி இங்கிட்டு போகுது, 50 ஓட்டு எல்லா கட்சிக்கும் எப்படி பகிர்ந்து விழுகிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் டேக்கில் போட்டிருக்கிறேன். இந்த அறிவியலை பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம், சரிங்களா? இது ஒரு சாதாரண டேபிள் பேன், அரசாங்கம் கொடுத்த இலவச டேபிள் பேனு. இதை நான் போட்டு வரேன். எப்படி ரொட்டேஷன் ஆகுது பாருங்க. இதை முதல் பேனை போட்டுக்குவோம். ஓகே, இங்கே மாற்றுறது இங்கே வச்சிருக்கிறோம். இதில் வந்து இப்படி தனியாக எடுத்துக்கலாம். இதில் பிளக் லைன் கொடுத்துருக்குறேன். அந்த பிளக் லைன் வந்து இப்போ இதில் மாட்டுறேன். ஓகே, ஒருதான் இப்போ இதான் வச்சுட்டு இப்போ ஏன்னா நீங்கள் இந்த ரொட்டேஷனை பார்த்துட்டே நீங்கள் இயக்கத்தை பாருங்க. இது 4 பக்கம் சுழலியறது. ஒரு விஞ்ஞானி என்றால் ஒரு பொருள்களை புதுசாக கண்டுபிடிக்கல, புதுமை என்ற சொல்ற அந்த கருவியில புதுமையான இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். ஒரு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த சேர்ல 4 லைட் லேம்பு வரணும், எந்த ஃபேன்னாலும் தூக்கி வச்ச உடனே ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் செஞ்சு வச்சிருக்கேன். ஆகையினால் தேர்தல் ஓட்டு இன்னார் செய்ப்பார் என்று பல இயக்கங்கள் தேர்தல் கணிப்பு வந்து ஒவ்வொருத்தரை போய் டீ குடிக்கிறவர் போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு நாங்க இத்தனை ஆயிரம் பேரை கேட்டோம், இத்தனை ஆயிரம் பேர் இப்படித்தான் சொன்னாங்க இதெல்லாம் சொல்றீங்கல்ல. இந்த ஓட்டு போற கம்ப்யூட்டர் மிஷினு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படித்தான் இருக்குன்னு உங்களால கணிப்பு சொல்ல முடியல. அப்ப நீங்களும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இயங்குகிறீர்கள் என்று என் மனதுக்குள் தோன்றுகிறது. ஏன் என்றால் நான் ஒரு 16 டேக் எடுத்து போட்டிருக்கிறேன். ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷின்ல திருட்டு, மொளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம், இப்படி ஒரு அரசாங்க முத்திரையை வைத்து அரசாங்கத்தை உருவாக்கி நாகரீகமாக வாழாமல் நாகரீகம் அற்று போற அளவுக்கு செயல்கள் செய்தேன் என்றால் புது புது முதலமைச்சர் எப்படி வருவார்கள்? புது புது முதலமைச்சர் வரணும் என்று மக்கள் நினைச்சா இவர்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்ல செட்டிங்ஸ்ல எழுதிடுவாங்க. எப்படின்னா இன்னாருக்கு இவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிபி சவுண்ட் லைட் தான் வரணும், இன்னாருக்கு தான் ஓட்டு போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிவு செய்து விடுவார். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கொடுத்து விடுவார்கள். அந்த கண்ட்ரோலில் பாருங்க, கலெக்டரு முதலமைச்சர் கண்ட்ரோலு, போலீஸு முதலமைச்சருக்குரிய கண்ட்ரோலு, அப்புறம் அவருக்கு சார்ந்த உதிரி கட்சிகளும் முதலமைச்சருடைய கண்ட்ரோல். அப்ப இந்த உண்மையை யார் சொல்வது? இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடியவர் வந்து யார்? அப்ப யாருமே சொல்லல. நாங்கள் கணித்தால் இந்த கட்சி செழிக்கும் என்று சொல்லுகிறீர்களே கணிப்பாளர்களே, உங்கள் புத்தியை ஓட்டு போடும் மிஷின்ல 100 எப்படியா போர்ச்சேரி பண்ண முடியும்? முட்டாப்பயலை ஜெயபாண்டி வாடாங்க, ஓ மிஷினை ஆப்ரேட் பண்ணி காமிடா. நாங்க ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற மிஷினை, ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை கொண்டு வருகிறோம், அதுவும் ஆப்ரேட் பண்ணி இதை பொதுமக்களுக்கு மத்தியில் விளக்க வேண்டும், இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படி என்றங்க யாராவது ஒருத்தருக்கு துணிவு இருந்தால் கூறுங்கள் பார்ப்போம். அப்ப முள்ளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனத்தை வாய் மூடி பார்ப்பதற்கு ஒரு குழு தேவையில்லை. இன்னார்தான் செய்ப்பார் என்ற போலித்தனமான வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நேர்மையானவர்களாக இருந்தீங்க என்றால், தேர்தல் கணிப்பு கணிக்கக்கூடியவர்கள் தரமானவர்கள் என்றால், என்னைய மாதிரி படிக்காத முட்டாப்பாயலை கூப்பிட்டு நீ செஞ்ச மிஷனை முதல் பப்ளிக்ல மக்கள் மன்றத்து மத்தியில அனைத்து டிவிக்கு மத்தியில ஆப்ரேட் பண்ணு, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மிஷின்ல என்ன ப்ராப்ளம், என்ன திருத்தி அதில் பண்றாங்கன்றதை நீ நிரூபிக்க வேண்டும் என்று உங்களால் வார்த்தையை எழுப்பி பேச முடியுமா? மனிதர்களே சிந்தியுங்கள், இயக்கத்தை பாருங்கள். நான் அறிவாளிதான், குற்றம் நடக்குது என்று கூறியிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமனரி. தேர்தல் கணிப்பு கணிக்கக்கூடியவர்களே சிந்தியுங்கள்.